ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th தமிழில் 5th லெசன் வந்து பார்க்கலாம். 7:5 வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மொழிபெயர்ப்பு கல்வி. இதில் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்க ஹிண்ட்ஸை மட்டும் பாருங்கள். பக்கத்துல கீவேர்ட் மாதிரி கொடுத்துருக்கேன், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மொழியில உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில வெளியிடுறது தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு மனவை முஸ்தபா சொல்லியிருக்காரு. இதுக்கு ஹிண்ட் என்னன்னா, முஸ்தபா ஒரு மொழியில இருக்கிறத வேறொரு மொழியில மாத்தணும் முஸ்தபா. இப்போ ஒரு மொழியில உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில மாத்தணும் அப்படின்னு சொன்னது யாரு? மனவை முஸ்தபா. அந்த கீவேர்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்தோட உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் இந்த மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு மு.கு. ஜெகநாதர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஜகத்துல மொழி வளம் பெறணும், உறவும் கொள்ளணும். ஜகத்துல மொழி வரவும் பெறவும் உறவும் கொள்ளணும். ஜகத்துலனா ஜெகநாதர் அவரை குறிக்குது. மொழி வளமும் பெறணும், உறவும் கொள்ளணும். மொழி வளமும் பெறணும், உலகத்தோட உறவும் கொள்ளணும் அப்படின்னு அவர் சொன்ன லைன். ஸோ இதை ஹிண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜகத்துல மொழி வளமும் பெறவும் உறவும் கொள்ளணும் அப்படின்னு. இப்போ மொழிபெயர்த்தல் அப்படிங்கிற தொடர தொல்காப்பியர் மரபியல்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கு ஹிண்ட் என்னன்னா, மொழி தொல் மரபு. மொழினா மொழிபெயர்த்தல், தொல்னா தொல்காப்பியர், மரபுனா மரபியல் வந்து சொல்றேன். ஸோ மொழி தொல் மரபு அப்படின்னா மொழிபெயர்த்தல் அப்படிங்கிற தொடர தொல்காப்பியர் மரபியல்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து அப்படிங்கிற சின்ன முன்னோர் செப்பீட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழ்ல வந்து மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை வந்து சொல்லுது அப்படின்னு. இது மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்துன்னு எது சொல்லுது? சின்ன முன்னோர் செப்பீடு வந்து சொல்லுது. அப்ப நம்ம சின்ன மருது என்ன சொன்னோம்? பாரதத்துல மதுராபுரி சங்கம் வைக்கணும்னு சொன்னோம். நம்ம சின்ன மருது என்ன சொன்னோம்? பாரதத்துல மதுராபுரி சங்கம் வைக்கணும்னு சொன்னோம். சின்ன மருது அப்படின்னா சின்ன முன்னோர் செப்பீடு. பாரதத்துல மதுராபுரி சங்கம், மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்த அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி தொன்மை செய்திகள்லாம் சங்க இலக்கியங்கள்லையும் பரவலா வந்து இடம்பெற்றுட்டு வருது. அதோட பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் இதெல்லாம் வந்து காப்பியங்கள்லாம் வந்து வடமொழி கதைகளை தழுவிதான் நம்ம தமிழ் மொழியில வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சு எழுதியிருக்காங்க. தேசிய உணர்வை ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதும் தான் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியா வந்து கொண்டது. அப்ப மொழி தேசிய உணர்வோ ஒருமைப்படும், மொழினால தேசிய உணர்வு ஒருமைப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற முயற்சி சாகித்ய அகாதமி, அப்புறம் தேசிய புத்தக நிறுவனம் என்பிடி, தென்னிந்திய புத்தக நிறுவனம் இதன் மூலமா வந்து செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க. உலக போது அமெரிக்கா வந்து சொல்றாங்க, சரணாடாயிட்டுனா உங்க மேல நாங்க குண்டு வீசுவோம் அப்படிங்கிற செய்தியை வந்து ஜப்பானுக்கு வந்து அமெரிக்காக்காரங்க அமைச்சிருக்காங்க. அதுக்கு வந்து ஜப்பான் என்ன ரிப்ளை பண்றாங்க? மூவு சால்ட்ஸ் அப்படின்னு ரிப்ளை பண்றாங்க. ஜப்பான் இருக்கிறவன் சாஸ் தொட்டுக்கிறான், ஜப்பான் இருக்கிறவன் சாஸ் தொட்டுக்கிறான். ஜப்பான்னா ஜப்பான் சாஸ் தொட்டுக்கிறான்னா மேகு சாஸ்ட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க? ஹீரோஷிமாவில் வந்து குண்டு வீசியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்க சொன்ன, அதாவது மேகு சாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு விடை தர அவகாசம் வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜப்பானியர்களோட ஒரு கருத்தா இருந்திருக்கு. ஆனா அமெரிக்கர்கள் என்ன செய்யறாங்க? அது வந்து மறுக்கிறோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து பொருள் கொண்டுக்கிறாங்க. அதனால மொழிபெயர்ப்பு இந்த இடத்துல சரியா இல்லாதனால இந்த ஹிரோஷிமாவில அவங்க குண்டே வீசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு ஹிண்ட் எல்லாம் பாத்துறோம். ஹீரோக்கள் மீது தான் குண்டு வீசுவாங்க. அப்ப அவன் ஜப்பான்ல எந்த இடத்துல குண்டு வீசினாங்க? ஹிரோஷிமா மீது தான் குண்டு வீசினாங்க. சாஸ் தர அவகாசம் வேண்டும். அப்ப மேகு சாஸ்னா என்ன பொருள்? விடை தர அவகாசம் வேண்டும் அப்படிங்கிறது தான் பொருள். நெக்ஸ்ட் இப்ப அங்க பாரதியோட மொழிபெயர்ப்பு எக்ஸிபிஷன், ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே, ரெவல்யூஷன் ஸ்ட்ரைக் இதுக்கெல்லாம் வந்து பாரதி வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அப்ப எந்தெந்த வார்த்தைகள்லாம் பாரதியார் வந்து மொழிபெயர்த்திருக்காரு 4 ஆப்ஷன் சொல்லி, இல்ல இதுல எது மொழிபெயர்க்கல அப்படிங்கிறதை சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கல. அதனால இந்த ஹிண்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைக் பண்ற எக்ஸிபிஷனை ஈஸ்ட் ரெவல்யூஷன்ல வைக்க சொன்னது யாரு? ஸ்ட்ரைக் பண்ற எக்ஸிபிஷனை ஈஸ்ட் ரெவல்யூஷன்ல வைக்க சொன்னது யாரு? பாரதியார். அவ்வளவுதான். ஸ்ட்ரைக்னா ஸ்ட்ரைக்கு, எக்ஸிபிஷன்னா இந்த எக்ஸிபிஷன், ஈஸ்ட் ரெவல்யூஷன்னா ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே, அப்புறம் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ இதை அந்த ஹிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த வார்த்தைகள்லாம் பாரதியார் வந்து மொழிபெயர்ப்பு மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு. எக்ஸிபிஷன்னா கண்காட்சி, பொருட்காட்சி. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ்னா இருப்பு பாதை. ரெவல்யூஷன்னா புரட்சி. அப்புறம் ஸ்ட்ரைக்னா தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம்.
அடுத்து பாருங்க, இலக்கியம் என்பது தன்னோட அனுபவத்தை எழுதுறது அப்படிங்கிறதா இருந்தாலும் அது தன்னோட அது கலை சிறப்போடையதா இருக்கிற போதுதான் எல்லாத்தோடைய அனுபவமாகவும் அது பொதுநிலை பெறுது அப்படின்னு சொல்றாங்க. ஜெர்மன் மொழியில மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்த நாட்டோட படைப்பாளராகவே கொண்டாடப்படுகிறாரு. ஜெர்ம் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெர்ம் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ஜெர்மன் மொழியில மொழிபெயர்ப்பு மூலமா தான் ஷேக்ஸ்பியர் அறிமுகமாயிருக்காரு. 18ஆம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் தான் நிறைய தமிழ்ல மொழிபெயர்க்க வச்சிருக்காங்க. இப்போ 18 வயசுலதான் வடக்குல இருந்து நான் தமிழுக்கு வந்தேன். 18 வயசுலதான் வடக்குல இருந்து நான் தமிழுக்கு வந்தேன். 18ஆம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் தான் தமிழ்ல நிறைய மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலி அப்படிங்கிறத ஆங்கிலத்துல அவரே மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசே கிடைச்சது. அப்ப ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில தான் கீதாஞ்சலி எழுதியிருக்காரு. அதை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அவருக்கு ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கும் போது அவருக்கு ஒருத்தர் அந்த மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு உதவியா இருந்திருப்பாரு. அவர் பேர் என்னன்னா WB ஈஸ்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவீந்திரநாத் தாகூருக்கு கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது ஹெல்ப் பண்ணது யாருன்னா WB ஈஸ்ட் அப்படிங்கிறது தான். ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது அப்படிங்கறத கொண்டுதான் அதோட தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம மின்சாரத்தை யூஸ் பண்ணதான் தொழில்கள் செய்யும் போது அதுக்கு நிறைய மிஷினரி எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதனால மின்சாரம் தான் தேவைப்படும். அதனாலதான் அதோட தொழில் வளர்ச்சியை நம்ம மதிப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு நாட்டோட மொழிபெயர்ப்பு நூட்களோட எண்ணிக்கையை வச்சுதான் அந்த நாட்டோட பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மொழிபெயர்ப்பின் மூலம் இலக்கிய திறனாய்வு கொள்கையிலையும் நாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. மொழிபெயர்ப்புனாலதான் நம்ம இலக்கிய திறனாய்வு கொள்கையை பெற்றிருக்கிறோம். ராகுல் சாங்கிரதேன் 1942 ஹஜ்ராபாக் அப்படிங்கிற மத்திய சிறைசாலையில இருந்தபோது வால்கனாவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற நூலை ஹிந்தி மொழியில எழுதினாரு. இதுக்கு ஹிண்ட் பார்த்தலாம். ராகுல் ஹஜ்ராவோ நதியிலே கங்கை வர போலாமான்னு ஹிந்தியில 4 பேர்த்த 2 நாளை கேட்டுட்டு இருந்தாரு. ராகுல் சாங்கிரதேன் ஹஜ்ராபோ நதியிலேனா ஹஜ்ராபாக் மத்திய சிறைசாலையில இருந்த போது கங்கை வர அப்படின்னா வால்கனாவிலிருந்து கங்கை வரை ஹிந்தியில கேட்டார்னா அவர் ஹிந்தி மொழியில எழுதினாரு. 4 நாளா 2 பேர்த்தனா 1942 இதான் சொல்றேன். ராகுல் ஹஜ்ராஹு நதியிலே கங்கை வர போலாமான்னு ஹிந்தியில 4 நாளா 2 பேர்த்த கேட்டாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு 1949 இந்த நூலை கணமுத்தையா அப்படிங்கிறவங்க தான் தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட்டாங்க. இப்ப 49 கணத்தையும் கங்கா தமிழர் விரும்பி படிச்சாங்க. 49 கணத்தையும் கங்கா தமிழர் விரும்பி படிச்சாங்க. 49னா 1949 கணத்தையும்னா கணமுத்தையா தமிழக விரும்பி படிச்சாங்கன்னா தமிழ்ல அவர் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு. வால்கனாவிலிருந்து கங்கை வேற அப்படிங்கிற நூல் ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கிற நூலா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு வருது. 1949 கணமுத்தையா மொழிபெயர்த்திருக்காரு. 2014 டாக்டர் என் ஸ்ரீதர் அப்படிங்கிறவங்க மொழிபெயர்த்திருக்காரு. இப்ப ஸ்ரீதர் சேனா 14 வயசுலேயே கங்கைக்கு போனான். ஸ்ரீதர் அப்படிங்கிறவரு 16 வயசுலனா 2014 கங்கைக்கு போனா அப்படின்னா வால்கனாவிலிருந்து கங்கை வேற அப்படிங்கிற நூலை மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் 2016 முத்து மீனாட்சி இதை மொழிபெயர்த்திருக்காங்க. 16 முத்தம் மீனாட்சிக்கு கங்கா கொடுத்தா. 16னா 2016 முத்தம்னா முத்து மீனாட்சி. அதான் முத்தம் மீனாட்சிக்குதான் முத்து மீனாட்சி. கங்கா கொடுத்தானா வால்கனாவிலிருந்து கங்கை வர நூலை இவங்க மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. 2018 யூமா வாசிகை அப்படிங்கிறவங்க இதை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. ஒரு 8 பார்த்துட்டு வரேன்னு யூமா கங்கா கிட்ட போனா. ஒரு 8னா 2018. அதான் 1-8 யூமா கங்கா கிட்ட போனானா யூமா வாசிகை அப்படிங்கிறவங்க மொழிபெயர்த்திருக்காங்க இதை வால்கனாவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற நூலை. அதுக்கப்புறம் நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, மொழிபெயர்ப்பின் மூலம் தான் நம்ம இலக்கிய திறனாய்வு கொள்கையை பெற்றிருக்கோம் அப்படின்னு. நம்ம புதிய திறனாய்வு கொள்கை முறைகளை ஆங்கிலத்தின் வழியாக தான் நம்ம பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 100 ரயில்வே சீப்பர்ஸ் வேர் வாஷ்ட் அவே அப்படிங்கிறத தொடர்வண்டியில உறங்கி கொண்டிருந்த 100 பேர் வெள்ளத்தினால அடிச்சு செல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தித்தாள்ல தப்பா வெளியிட்டிருக்காங்க. அதாவது ரயில்வே சீப்பர்ஸ் அப்படின்னா தண்டவாளத்துல உள்ள குறுக்கு கட்டையா தான் குறிக்குது. அதுல பயணம் செஞ்சவங்களுக்கு தப்பா மாத்தி கொடுத்து இந்த நியூஸை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கேமல் அப்படிங்கிறதுக்கு ஒட்டகம் இல்லைன்னா வடம் கயிறு அப்படிங்கிறது பொருள் 2 பொருள் இருக்கு. ஊசி காதில்
வடம் நுழையாது அப்படிங்கிறத வேற்றுமொழி தெரியலை. ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது அப்படின்னு வந்து தப்பா வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப வடம்ங்கிறது தான் பொருத்தமானது. நம்ம ஊசிங்கிறது சின்னையான அதுக்குள்ள நூல் தான் போகுமே தவிர கயிறு போகாது அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வராங்க. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படிங்கிறத மொழிபெயர்க்கல ரொம்ப தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு. பாதாள சாக்கடை அப்படின்னு எல்லா மொழியும் மற்ற மொழியில எல்லாம் மொழிபெயர்த்து இருந்தாங்க. ஆனா தமிழோடு சேர்ந்த மலையாள மொழியில என்ன பண்ணிருக்காங்க, புதைச்சாக்கடை அப்படின்னு. இதுல மலையாளத்துலதான் புதைச்சாக்கடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ரொம்ப பொருத்தமா இருந்ததுனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டெலி அப்படிங்கிறதுக்கு தொலை அப்படிங்கிறது தான் ஒரு பொருளா வருது. அதையே வச்சு மற்ற எல்லா இதுலயும் முன்னோட்டா ஒரே மாதிரியா வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனியா வச்சா கொஞ்சம் குழப்பமா இருக்குமேனு இங்க வந்து ஒட்டுதா எல்லாத்தையும் எழுதி தனியா வச்சிருக்கேன். ஸோ பாத்திரலாம். டெலிகிராஃப்னா தொலைவழி, டெலிவிஷன்னா தொலைக்காட்சி, டெலிஃபோன்னா தொலைபேசி, டெலஸ்கோப்னா தொலைநோக்கி, டெலிமெட்ரினா தொலை அளவியல். அதே போல டிரான்ஸ் அப்படிங்கிறது முன்னோட்டா வந்திருக்கா. ஆனா எல்லாத்துக்கும் வந்து பொருள் மாறி மாறி வந்திருக்கு. இதுல டெலினா எல்லாம் தொலைன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இதுலயும் டிரான்ஸ் அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஃபுல்லா வந்து லெட்டர்ஸ் எல்லாம் மாறி வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. டிரான்ஸ்கிரைப் அப்படின்னா படியெடுத்தல், டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா மாறுதல், டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா உருமாறுதல், டிரான்சாக்ட்னா செயல்படுத்துதல். இதெல்லாம் வந்து மொழிபெயர்ப்புனால சும்மா ஒன்வேர்டா ஏதாச்சும் கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் எல்லாம் சின்ன சின்ன இதையும் விடாம உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஜெர்மனியில ஒரு வருஷத்துல மற்ற மொழியில இருந்து 5000 நூட்கள் வரை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. அதாவது ஜெர்மனியில வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து 5000 நூட்களை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுட்டு வராங்க. புள்ளி விவரப்படி பார்த்தோம்னா அதிகமான தமிழ் நூல்கள்னா மற்ற மொழியில வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுட்டு வராங்க. அந்த வரிசையில முதலிடம் வகிச்சது அந்த ஆங்கிலேயம். அதுக்கடுத்து 2வதா தான் மலையாளம். அதிகமான தமிழ் நூல்கள் தான் மற்ற மொழியில மொழிபெயர்த்து வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப தமிழ் நூல்களை எந்தெந்த மொழியில மொழிபெயர்ச்சிட்டு வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிலம், அதுக்கடுத்து அதிகமா வந்து மலையாளம், அதை தொடர்ந்து தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், வடமொழி, ரஷ்ய மொழி, வங்க மொழி, மராத்தி இதுலலாம் மொழிபெயர்ப்பு செஞ்சுட்டு வராங்க. இப்ப தமிழ் மொழியை ஃபர்ஸ்ட் எதுல அதிகமா மொழிபெயர்க்கிறாங்கன்னா ஆங்கிலம், அதுக்கடுத்து மலையாளம், அதுக்கடுத்து தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் அப்படி வரிசையா வரும். அதுக்கடுத்து வந்து கருத்து பகிர்வை தரனால மொழிபெயர்ப்பை வந்து என்னன்னு சொல்றாங்க, பயன்கலை. மொழிபெயர்ப்புனா பயன்கலை அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பாருங்க, செயலை வந்து தன்னோட வெளியீட்டு வடிவமா கொண்டு இருந்த தமிழ் அச்சு இயந்திரத்தோட வருகையினாலதான் அது மொழிபெயர்ப்பை எதிர்கொண்ட போதுதான் அது உரைநடை வளர்ச்சியா மேற்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா, முன்னாடி எல்லாமே வந்து நம்மளுக்கு செயல் வடிவத்துலதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அச்சு இயந்திரம் வர வரதான் ஸோ அதை வந்து உரைநடையா மாத்தி எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த உரைநடை அப்படிங்கிற ஒன்னே வந்துச்சு. அதுல பாத்துங்க, குலோத்துங்கன் என்ன சொல்றாங்கன்னா, காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டு. இப்ப குலோப் ஜாமுன் வாங்க காசிக்கு போகணும், குலோப் ஜாமுன் வாங்க காசிக்கு போகணும். குலோப் ஜாமுன்னா குலோத்துகன், வாங்க காசிக்கு போகணும்னா காசியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் அப்படின்னு குலோத்துங்கன் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இல்ல பாரதி என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்றடிவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்க சேர்ப்பீர். 8 திக்கும் சென்றது யாரு, பாரதியாரு. 8 திக்கும் சென்றது யாரு, பாரதியாரு. அதுக்கடுத்து தேமதுர தமிழோசை உலகமெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும். தேமதுர தமிழோசை உலகெங்கும் பரப்பணும்னு சொன்னது யாரு, பாரதியாரு. தேமதுர தமிழோசை உலகெங்கும் பரப்பணும்னு சொன்னது யாரு, பாரதியாரு. அதுக்கடுத்து பாருங்க, பிரான்ஸ் அப்படிங்கிற தேசிய நூற்கோடத்துல வந்து ஏறக்குறைய 1000 பழமையான தமிழ் ஏடுகளையும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன. இதுல பிரான்ஸ் அப்படிங்கிற தேசிய நூற்கோடத்துல 1000க்கும் பழமையான தமிழ் நூல்களும் கையெழுத்து பிரதிகளும் வந்து இருக்கிறது. இந்தியாவில கிடைக்கத்தகாத படிகளும் ஏடுகளும் வந்து இந்த பிரான்ஸ் தேசிய நூற்கோடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பண்டைய காலத்துல ஃபர்ஸ்ட் ஐரோப்பிய யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் கூட இந்த பிரான்ஸ் தேசிய நூற்கோடத்துல இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அதோட பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா இன்னும் அச்சிடப்படாத சில தமிழ் நூல்களோட தலைப்பை கூட நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு வந்து இதை எழுதின தனிநாயகம் அடிகள் சொல்லியிருக்காரு. அப்படி என்னென்ன நூல்கள் தமிழ்ல அச்சிடப்படாத நூல்கள் கூட பிரான்ஸ் தேசிய நூற்கோடத்துல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் முதலிய நூல்களும் வந்து அங்கன இருக்கு. மாணிக்கம் சலிக்காம புதுச்சேரி போயிட்டு வரோம், அங்க ஒரு பிரான்ச் இருக்கிறனால மாணிக்கம் சலிக்காம புதுச்சேரி போயிட்டு
போயிட்டு வரோம். அங்க ஒரு பிரான்ச் இருக்கிறதுனால. மாணிக்கம்னா மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ். சலிக்காமனா சரளி புத்தகம் அப்படிதான் சலிக்காமன் கொடுத்துருக்கேன். புதுச்சேரி அப்படின்னா புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ். அதுக்கப்புறம் போயிட்டு வரோம். ஒரு பிரான்ச் இருக்கிறதுனால பிரான்ச்னா இந்த பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்துல. இது சொன்னது யாரு? தனிநாயகம் அடிகள். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோல மற்ற எல்லாத்தையும் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.